வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு முட்டை வறுவலுங்க. நம்ம இன்றைக்கி வந்து ரசம் வச்சுட்டு என்ன தொட்டுக்கு செய்யலாம்னு அப்படி பார்த்தா முட்டை வறுவல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி முட்டை செஞ்சலான்னு சொல்லிட்டு 8 முட்டைங்க, 4 பேருக்கு 2 முட்டையாக சாப்பிட போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூள் போட்டு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போடணும். ஏன்னா அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள்லாம் கருப்பாயிடும். அதனால் சிம்மில் வச்சிடணும். சரிங்களா? ஆல்ரெடி 8 முட்டையை அவிச்சு உரித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள் போட்டாச்சு. மிளகுத்தூள் போட்டு அதை வந்து அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் தள்ளி விட்டு அப்படியே இது பண்ணிட்டோம்னா பச்சை வாசனைலாம் போயிடும், மிளகாத்தூள் வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நாம் உரித்து வச்ச முட்டையை அது போட்டு அப்படியே பெரட்டி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பெரட்டி எடுக்கணுங்க. ஸ்வேதா கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா முட்டை. இப்போ வந்துட்டு அந்த மிளகாத்தூளோடு எல்லாம் கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு உப்பு போடணும். உப்பு போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்களா? திட்டமாக உப்பு வந்துட்டு அதிலே போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போட்டுறாதீங்க, கரையாது. கல் உப்பை வந்துட்டு நம்ம அரைச்சி போட்டுக்கலாம், ஆனால் அப்படியே போட்டிங்கன்னா கரையாது. அதனால் தூள் உப்பு தான் போடணும். சரிங்களா? அவ்வளோதான், முட்டை வறுவலுங்க ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரசத்துக்கு வச்சுன்னு சாப்பிட போகிறோம். நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு, அப்புறம் நான்வெஜ்ஜு கூட இது சாப்பிட்லாம். நீங்கள் எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வறுவல் அடிக்கடி முட்டை ஆம்லேட் போட்டு தாங்க நாங்களுக்கு பழக்கம். ஆனால் இன்னும் ஆம்லேட் போட்டுருவோம், ஆனால் முட்டை வறுவல் செஞ்சது கிடையாது. அதனால தான் நான் இன்னைக்கு முட்டை வறுவல் செஞ்சுட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். செம்மையாக இருக்குங்களா? பார்க்கறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குங்களா? வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. பாய்.